ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்டே மார்னிங்க. சனி ஞாயிறு லீவ் விட்டாங்க அப்படின்னா அந்த 2 நாள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பேன். திங்கட்கிழமையும் அதே பழக்கமாயிருங்க. திங்கட்கிழமை காலையில் சீக்கிரம் எந்திரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 5:45 போல் ஆயிடுச்சு. 5:45க்கு எந்திரிச்சு கீழே வந்து வாசலெல்லாம் பெருக்கிட்டு அப்படியே போயிட்டு வெளியே கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து என்ன வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா கோஸு, பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிட்டு வந்தேன். கீழே வந்து வாசல் பெருக்க போகிறப்பவே வந்து அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அரிசி சரியாக ஊறாது, சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வராதுன்றதுனால. நேற்று வந்து நவதானிய சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் விசில் விட்டுருந்தேன். ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டால் போதும். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து தாளிச்சிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். தாளித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பெருங்காய பொடி அதோட மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கிறப்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊற வச்சுட்டு நைட் ஊற வச்சுட்டு காலையில் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏதாச்சும் கிரேவி பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். சாம்பார் பண்ணாலும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியில் ரசம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, பன்னீர் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து புளியோதரை செஞ்சுட்டு அதோட வந்து கூட்டு பண்ணியிருந்தேங்க. கோஸு, பீன்ஸு, ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டு கூட்டு மாதிரி பண்ணியாச்சு. புளியோதரை செஞ்சாச்சு. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன்.